அவர் எங்கள் எல்லாமுமான அவர். அப்படி என்ன கோபமோ தெரியவில்லை என்மேல். கடந்து விட்டார் நாட்களை, நரைகூடு வயது வரை தொலைவிலேயே. நானும் தான் கடந்திருக்கிறேன் அவரோடு உருண்டு பரலும் கனவுகளோடு. அவர் நிலாவை காட்டி சோறு ஊட்டியதும், தவழும்போது தோளில் போட்டு கொஞ்சியதும், அவர் மீசை குத்தியதும், தத்தி தத்தி சைக்கிள் ஓட்ட பழகும்போது எனக்கே தெரியாமல் ஹேண்ட்பேரை விட்டு விளையாடுவதும், அழுகாட்சியாக பள்ளிக்கு செல்வதும், அவர் என்னை தேற்றுவதும், நான் பெற்ற பரிசுகளை கண்டு மகிழ்வதுமான நினைவுகள் அத்தனையும் சுவாரஸ்யமானவையே. காய்ச்சி போன அவரின் பாதங்களை பார்க்கும் வரை தெரியாது இந்த நினைவுகள் அத்தனையும் கனவுகள் என்று. கனவுகள் அற்புதமானவைதான். ஆனால் எதற்காக இத்தனையும்? அவர் கண்கள் கலங்கி பார்த்ததில்லை. அவர் செய்யும் தொழிலின் கடினத்தை ஒருபோதும் காட்டிக் கொடுத்ததில்லை. பிழை யாருடையது என்று இப்பொழுது வரை புரியவில்லை. அவரின் அவள் இன்னும் சுவாரஸ்யமானவள், வறுமையிலும் புன்னகை குறையாதவள். அவள் காணும் வழிகளை ஒரு நாளும் சொல்லி புலம்பியதில்லை. அவர் விரும்பியது கல்வி, அவரை விரும்பியது ஒளி சுத்தியம். கையில் எடுத்தார், கற்றார், செய்தார், செய்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். அதை தவிர வேறொன்றும் தெரிந்ததில்லை. நானும் கலங்கி இருக்கிறேன், நாட்களை எண்ணி இருக்கிறேன், காரணம் இல்லாமல். இப்பொழுது செதுக்குகிறேன் சிற்பமாக என்னை. காரணம் தேடுகிறேன். அவரின் நேர்மையான பயணத்தின் கடினமான பாதையை கண்டு நாள்தோறும் வியக்கிறேன். இவ்வளவு நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவரின் அனல் நிற கண்களுக்கும் வெள்ளை பசையில்லாத கால்களுக்கும் காரணம் தெரியாமல். அவரின் பாலைவன வாழ்க்கையில் அனலையோ தாகத்தையோ பிரிவையோ தவிப்பையோ எங்களிடம் காட்டிக் கொடுத்ததே இல்லை. ஆனால் எங்கள் மேல் கொண்ட காதலை மட்டும் தவறாமல் அனுப்பிவிடுவார் கடுதாசியில். நாங்களும் தவறாமல் பெற்றுக்கொண்டோமே தவிர அவருக்கு அங்கு தாகம் தீர்க்க தண்ணீர் கூட இல்லை என்று தெரியவில்லை. அத்தனையும் புதைகின்றன அவரோடு இன்று வரையிலும். அவரின் ஆகச்சிறந்த பக்கம், அவர் வயிற்றை கிழித்து தைத்து கிடந்த போதும் உழைக்க மறுக்கவே இல்லை. அதை நாங்கள் காணவும் இல்லை. காயங்கள் ஆற்ற அருகிலும் இல்லை. அத்தனையும் நின்றது போல் இருந்தது எங்களை சுற்றி. அவரோ காவிரியின் பெயர் சொல்லும் பிள்ளையாக மீண்டு வந்தார் எனக்காக. அவர் மைல்கள் பல கடந்து இருந்தாலும் கண் விழித்தவுடன் கண்கள் தேடும் முதல் முகம் நான். பார்ப்பது என்னவோ தலைமாட்டில் உள்ள போட்டோவாக இருந்தாலும் கர்வம் உண்டு என் திமிருக்கு. திமிரில் அவரை மிஞ்சியதாலோ என்னவோ என்னை ஒரு பணிக்கூலிடம் ஒப்படைத்து விட்டார். மரியாதையை ஊட்டி வளர்த்த அவர் இன்று வாடா என்ற குரலுக்கு தவம் கிடந்த குழந்தையாக கிடக்கிறார் பேரப்பிள்ளைகளிடம். கருத்த நிறமும் கனத்த குரலும் சினந்த பேச்சுமாக திரிந்த அவர் குழந்தையாக தவழ்கிறார் என் பிள்ளையிடம். அவர் என் அப்பா.